இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற மீத்தேன் எடுக்கிறது, நிலக்கரியை எடுத்து அந்த மின்சாரம் தயாரிக்கிறது, இந்த மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறது, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது, இந்த மாதிரி இதுகளில் தான் புவி அதிகமாக வெப்பமாகுதுங்கிற. அதில் மீத்தேன் வந்து அளவு கம்மி, அதனுடைய வாழ்நாளும் கம்மி. ஆனால் மீத்தேனால தான் 60 விழுக்காடு பூமி வெப்பமாகுதுங்கிறான். அது கொஞ்ச நாள் தான் அதனுடைய வாழ்நாள் இருக்கு, ஆனால் அது பூமியை 60 விழுக்காடு வெப்பத்தை தந்துருதுங்கிறான். அப்போ பருவநிலை மாறும்போது புவி வெப்பமாகும்போது என்ன ஆகுது? இமயமலையெல்லாம் பனிப்பாறையை கொண்ட மலை. 15,000 இடத்திலிருந்து பனிப்பாறைகள் உறிஞ்சி ஓடியாருது வெப்பத்தில். அதனால தான் வட இந்திய நதிகள் வற்றாமல் இருக்க காரணம் இமயமலையில் இருக்க பனிப்பாறைகள். அந்த நீரை நாம் நன்னீர் என்கிறோம். குளிர்காலத்தில் அப்படியே உறைஞ்சிருக்குது, வெப்ப காலத்தில் உருகி அப்படி கடன்னு ஓடி வருது. அதனால தான் கங்கை, இந்த பிரம்மபுத்திரா போன்ற நதிகள் எல்லாம் வற்றாமல் இருக்கிறது காரணம் தான். 2030, அதுக்கு ரொம்ப காலம் இல்லை, இப்போ 26 ஆகப்போது, 25 முடியுது. அவர் சொன்ன கணக்குப்படி இன்னும் 4 ஆண்டு இருக்கு. 2030க்குள் 85 விழுக்காடு அந்த பனிப்பாறை உருகி ஓடிடுன்றார். 85 விழுக்காடு பனிப்பாறை உருகி ஓடினால் வட இந்திய நதிகளும் வறண்டு போகும். அப்புறம் என்ன ஆகும்? இப்போ நீரற்ற நகரம் மாதிரி நீரற்ற நாடாக நாம் மாறுவோம்.